இவ்வளோ நாள் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் முயற்சி பண்ணி எனக்கு சரியாக நடக்காத ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை முயற்சி பண்ணி எனக்கு அது நடக்கலை. அது ஏன் நடக்கலைன்றது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த ஃபெயிலியர் ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனும் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்குது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்கிறதுனால ஏதோ டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு டேக்அவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டால், நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மணி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பற்றின ஒரு கம்ப்ளீட் சீரியஸோட ஃபஸ்ட் வீடியோ தான் இது. இது ஏன் நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன் அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். அடிப்படையை புரிஞ்சிக்காமல் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு அந்த புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். தொடர்ந்து பணத்தை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, பணத்தை ஏன் நம்ம இவ்வளோ முக்கியமாக பார்க்குறோம், இதன் மூலமாக நம்ம எப்படி ஒரு பொருளை அடையிறது, சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் முக்கியமாக இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஈர்ப்பு விதியின் மூலமாக ரொம்ப சுலபமாக ஈர்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த கம்ப்ளீட் வெப் சீரிஸ் மூலம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்ற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் உங்கள் லைஃப்பில் மாற்ற வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் வெப் சீரிஸாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பணம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இது ஒரு வீடியோவில் சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 வீடியோஸ்க்கு மேலே போகும் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த ஃபெயிலியர் ஸ்டோரி என்ன நான் சொல்கிறேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இப்போவும் இருக்குது எனக்கு. ஸோ கேமரா வாங்கணும்னு நினைக்கிறப்போ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30,000 மேலே இருந்துச்சு. என்னால் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதை நாங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சனால சரி ஓகே இதை தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அப்போ நான் சில ரொம்ப பேசிக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு 50,000 கிடச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா இதோட சேர்த்து வேறு ஏதாவது அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 அப்படின்றத என்னோட டார்கெட்டாக வச்சுருந்தேன். அதாவது இந்த மணி மேனிஃபெஸ்ட் பண்ணும், அது 50,000 ரூபாய் எனக்கு கிடச்சிட்டு ஐம் ஹாப்பி. இப்படி தான் என்னோட கோலை செட் பண்ணேன். ஸோ எப்பவும் போல் இதை ஈர்க்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள், அதாவது அதை பற்றி யோசிக்கிறது, விசுவலைஸ் பண்ணுறது, எப்பவும் போல் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பித்தேன். நன்றி எழுதுறதா இருக்கலாம், விசுவலைஸ் பண்ணுறதா இருக்கலாம், அப்பப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு சந்தோஷப்படுற விஷயங்களாக இருக்கலாம், அந்த பணம் எந்தெந்த வழியெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த பணம் என்கிட்ட வரும்போது அக்கௌண்ட்டில் எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அந்த பணம் மாற்றம் அப்படின்றது வரல. நான் எப்பவுமே எனக்கு இந்த டைம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் மேனிஃபெஸ்ட் ஆகிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும். சம்பவம் அந்த தேவைக்கான பணம் எனக்கு வரவே இல்லை. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு சரி ஓகே இது நம்ம வேறு விஷயத்தை பார்க்கலாம்னு நினச்சினா என்னென்னு தெரியல, அதை நான் மறந்துட்டேன். அந்த ப்ராசஸ் எதுவுமே நான் பண்ணல. என்னோட ரெகுலர் ரொட்டீனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன். இந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் அவரும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் சொன்னேன், எனக்கு பண விஷயங்களில் இந்த மாதிரி நான் யோசிச்சா நடக்கலைன்னு ஒரு பேசிக் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போது அவர் சொன்ன விஷயம் எனக்கு உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு என்னோட தப்பும் புரிஞ்சுது. ஏன் இதை நான் சரியாக யோசிக்கலை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு அந்த டைமில் வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் நம்ம கான்ஷியஸ் உண்மையிலே எப்படி வேலை செய்யுது, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸில் என்னெல்லாம் தப்பு பண்ணிடுறோம் அப்படின்றத ரொம்ப டீப்பாக நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டிஸ்கஷன் ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போ நான் அது மூலமாக என்ன தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போது நான் ஒரு பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 50,000 ரூபாய் என்னோடய கோல் அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரல. காரணம் என்னன்னு கேட்டால் என் கான்ஷியஸ் கேட்குது, அந்த 50,000 நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போது நான் ஆன்சர் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு அந்த கேமரா வாங்கணும். சரி கேமரா கையில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அந்த கேமரா மூலமாக நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். அந்த ஃபோட்டோஸ் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதை எடுக்கும்போது நான் சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ என்னோடய தேவை அந்த பணமோ அந்த கேமராவோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸோ கிடையாது. என்னுடைய தேவை சந்தோஷம் அப்படின்றது தான். அதாவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது நமக்கு எது தேவைன்றது தெரியாமல் டார்கெட் வைக்கிறதுனால மட்டும்தான் நிறைய நேரங்களில் ஃபெயில் ஆகிறோம். முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய கோல்ஸ் மேக்ஸிமம் தப்பாக இருக்குது அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி நிறைய பேர்த்து கூட பேசுகிறேன். நிறைய பேர் எனக்கு இந்த விஷயங்கள் பற்றி கேட்கும்போது, இல்லை எங்க கூட லைஃப் கோச்சிங் இருக்கிறவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம தேவைகளை சரியாக நம்ம கான்ஷியஸ்க்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. இந்த விஷயத்தில் என்னோட தேவை உண்மையிலே சந்தோஷம் தான். அதுக்கு காரணம் கேமரா, அதுக்கு காரணம் பணம். ஆனால் நான் எதை முன்னிலைப்படுத்துகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இப்போ எது இல்லையோ அதை முன்னிலைப்படுத்துகிறேன். அதாவது பணத்தை முன்னிலைப்படுத்துகிறேன், என் சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்தவே இல்லை.
அப்போது எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை கோலாக செட் பண்ணி அதை பார்த்தா மட்டும்தான் சந்தோஷத்தை நோக்கி வேலை செய்யணும்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம கான்ஷியஸ் செய்யும். நம்ம இலக்குகளை பார்க்காம நம்ம போய் சேர போகிற பாதையையும் அதுக்கான தேவையான ரிசோர்ஸஸையும் அதிகமாக பார்க்கறதுனால தான் நம்ம வெற்றிங்கிறது ரொம்ப தள்ளி போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம எதை பார்த்தோம், எதை பழகணும், எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து நம்மளோட ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் வேறுபடும் பணத்தை பற்றி. அப்போது என்னோட லைஃப்பில் எங்கள் அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கும்போது பணம்லாம் பார்த்து செலவு பண்ணு, நிறைய சேர்த்து வை, இல்லைனா வந்து ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவேன் அப்படிங்கப்போ எனக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகுது. பணத்தை நம்ம சேர்த்து தான் வைக்கணும், செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சில பேர்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கு நிறையா நீ படிக்கணும், நிறையா அதுக்கு எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் நம்ம பாஸ்ட்டை பேஸ் பண்ணி நிறையா நம்பிக்கைகள் கிரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் பண்ணுற ஒரு முயற்சியில், இன்றைக்கி என்னோட தேவையில் அது ஒரு எதிர்மறை எண்ணமாக இப்போ இருக்குது. அப்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கிளியர் பண்ணும்போது, அதாவது வெறும் இந்த ப்ராக்டிசஸ் மட்டும் பண்ணுறதுனாலையும் 55x5 இல்லை 2 கப் மெத்தடோ இல்லை கிராட்டிடியூடோ அஃபர்மேஷனோ எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டா இதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற சில குவாலிட்டிஸ், நம்ம ரெகுலராக பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை பற்றின எண்ணம் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணும்போது மட்டும்தான் பணத்தை ஈர்க்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதனால் இனி கொஞ்ச நாளைக்கு இது பற்றின வீடியோஸ் தான் நம்ம பேச போகிறோம். பணம் எப்படி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, பணம் முக்கியமாக சந்தோஷம் முக்கியமானு கேட்டால் என்ன கேட்டால் சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லுவேன். அதை முன்னிலைப்படுத்தினா மட்டும்தான் பணமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான ஜாபாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஈர்க்க முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈர்ப்பு விதி ரொம்பவே சுலபமாயிடும். ஸோ தொடர்ந்து ஈர்ப்பு விதியை கொண்டு நம்ம எப்படி பணத்தை ஈர்க்க போகிறோம், அதுக்கு நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்முறை விளக்கமாக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அன்னன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பணத்தை ஈர்க்கிறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்காம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுவும் ஒரு மற்ற தேவைகள் போல் லைஃப்பில் ஒரு தேவையாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போது பணம் அப்படின்றது லைஃப்பில் ரொம்ப சுலபமாயிடும். அதை நீங்கள் அளவற்ற தன்மையில் ஈர்க்கவும் முடியும். இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசலாம். நன்றி.